தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த வரிசையில் வந்து ரேஷன் கார்டு சம்மந்தமான நிறைய தகவல்கள் வந்துருக்குது. அதை பற்றி நம்ம வந்து பார்த்துப்போம். எல்லாருக்குமே வந்து ரேஷன் கார்டு இருக்குது. அதனால இதை பற்றியான தகவல்கள்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது தான் இந்த ஆஃபர்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு நிறைய பேர் அப்ளை பண்ணிட்டு 6 மாதத்துக்கு மேலே காத்துட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் எலெக்ஷன் வந்துச்சு. நமக்கே தெரியும். எஸ்ஐஆர் வந்துச்சு. முதல்ல எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் வேறு எந்த வேலையும் நடக்கல. எஸ்ஐஆருக்கு வந்து அப்ளை பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பேருவெல்லாம் வாங்கிட்டு ஃபார்ம் எல்லாம் வாங்கினாங்க. ஃபார்ம் வாங்குறதுல அவ்வளோ ஒரு குளறுபடி நடந்துச்சு. அங்கே இருந்தவங்களுக்கு பிஎல்ஓக்கே வந்து எப்படி ஃபார்ம் எல்லாம் வந்து ஃபில் பண்ணணும்னு சொல்ல தெரில. நிறைய கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ணாங்க, எஸ்ஐஆருக்கு எல்லாரும் ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் டிராஃப்ட் லிஸ்ட் கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆவணம் கலெக்ட் பண்ணாங்க. அப்புறம் புது ஆட்களெல்லாம் எடுத்தாங்க. இப்படி பல வேலையை பண்ணதில் இவங்கனால என்ன பண்ண முடியலன்னா ரேஷன் கார்டு சம்மந்தமான வேலைகளை பண்ண முடியல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஸ்ஐஆர் வந்துச்சு பாருங்க. அப்போ இருந்து இந்த ரேஷன் கார்டு விஷயம்ல அப்ளை பண்ணவங்கள நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்களுக்கே கொடுக்கல. அப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்காவது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கார்டெலாம் முழுசாக வந்து வாங்க முடியாமல் சிரமப்பட்டாங்க. இன்னைக்கு என்ன உத்தரவு வந்திருக்குன்னா, அப்படி யாரெல்லாம் அப்ளை பண்ணி காத்திருக்காங்களோ முதல்ல அவங்களுக்கு 10 நாளைக்குள்ள ரேஷன் கார்டை இஷ்யூ பண்ணுங்க அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்திருக்கு. அப்போ இத்தனை நாளாக வந்து காத்துட்டு இருக்கவங்களுக்கு ரேஷன் கார்டு கிடைக்க போகுது. ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு அதோடைய அருமை தெரியாது. ஆனால் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் ப்ரூஃபாக யூஸ் பண்ணிக்கலாம், ஜாபுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு பொருட்கள் எல்லாமே அதில் வாங்கிக்கலாம். இது இல்லாமல் நம்ம பார்த்துருப்போம், இந்த பொங்கல் பரிசுலாம் வாங்கணுமில்ல, அவங்களாம் அப்ளை பண்ணி போட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, வாங்காமல் தான் இருந்திருப்பாங்க. இது எல்லாத்துக்கு மேலே மகளிர் உரிமை தொகைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு தான் முக்கியம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கீம் அறிவிச்சிருக்காங்க. ஒன்று மகளிருக்கான உரிமை தொகை, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில்லா பட்டதாரிக்கான உரிமை தொகை, அதுக்கப்புறம் முதியோருக்கான தொகை, அப்புறம் கல்வி மாணவிகளுக்கான தொகை, இந்த மாதிரி நிறைய அறிவிச்சிட்டாங்க. எல்லாத்துக்குமே ரேஷன் கார்டு வாங்குவாங்க. ரேஷன் கார்டு வாங்காமல் உங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறனால தான் அவன் நிறைய பேர்த்தால வந்து அந்த மகளிர் உரிமை தொகை வாங்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டுலாம் இருந்துட்டுருந்துச்சு. அப்போ முதல்ல வந்து நீங்கள் அதை கொடுத்துருங்க. கொடுத்தா தானே அவங்களெல்லாம் வந்து நம்ம ஸ்கீமுக்குள்ளே எடுக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ கொடுத்துருக்காங்க. மற்ற எந்த ஸ்கீமுமே மகளிர் உரிமை தொகையோ இல்லை வந்து இந்த வேலை இல்லா பட்டதாரியோ எதுக்குமே இப்போ வந்து ப்ராசஸ் ஆரம்பிக்கல. எல்லாத்தையுமே நாங்கள் என்ன பண்ணுறோம், மறுபரிசீலனை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்குள்ளே ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணிருங்க, நம்ம ஆரம்பிக்கும் போது இவங்களும் சேர்ந்து வந்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு ஒரு இன்பமான செய்தி தான். நல்ல வேலை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் மற்ற வேலையில ஆரம்பிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு இன்பம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வேலையில இருக்கிறாங்க. அப்ளை பண்ணவங்களும் வாங்கிக்கலாம், அப்ளை பண்ணாதவங்களும் இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப 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 முதல் முக்கியமான அறிவிப்பாக வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்து ஆட்சியில் வந்து தாயுமானவர் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. என்ன அந்த தாயுமானவர் ஸ்கீம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வயசானவங்க, அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு இருக்குது, 60 வயசுன்னு நினைக்கிறேன், 60 வயசுக்கு மேலே இருக்கவங்கனால வந்து ரேஷனுக்கு வர முடியாது. அதே மாதிரி முதியோர்கள் தான் அவங்க எப்படி வந்து ரேஷனில் பொருள் வாங்குவாங்க, கர்ப்பிணி பெண்கள் எப்படி வாங்குவாங்க, ஊனமற்றவர்கள் எப்படி வாங்குவாங்க, அவங்களாம் வாங்க முடிய மாட்டேங்குது. அப்படியே அவங்க வந்து லைன்லாம் நின்று வாங்கினாலும் ஒரு தடவை கிடைக்கிற மாதிரி வந்து எல்லா பொருளும் ஒரே தடவையில் கிடைக்க மாட்டேங்குது. ஒன்று இன்னைக்கு வாங்கணும், இன்னொன்று அன்னைக்கு, அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு தான் வருன்றாங்க ஆயில், 2 நாள் கழிச்சு தான் வந்துருன்றாங்க பருப்பு, இப்படியே மாறி மாறி போகிறனால அவங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு சொல்லிட்டு தாயுமானவர் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. அந்த தாயுமானவர் ஸ்கீமில் என்ன பண்ணாங்கன்னா வீடு தேடி வந்து கொடுத்தாங்க. ரேஷன் பொருளை கொடுத்தாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுத்தாங்க. எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எங்கள் வீட்டுக்கு பக்கத்தால வரும்போது தான் தெரிஞ்சு, இப்படிலாம் வந்து கொடுக்குறாங்கன்ட்டு. நாங்கள் போய் வாங்க போனதுக்கு சொல்லிட்டாங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே தான், இது உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வாங்கினாங்க, வயசான பாட்டியெல்லாம் வாங்கினாங்க. அவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையுமே கொடுத்தாங்க. ஃப்ரீயாலாம் கொடுக்க மாட்டாங்க. நார்மலாக உங்களுக்கு ரேஷனுக்கு போனால் என்ன பண்ணுவீங்க, ரேஷன் கடை காட்டுவீங்க, அப்புறம் கைரேகை வைப்பீங்க, அதுக்கப்புறம் காசை கொடுத்து வாங்குவீங்க என்ட்ரி போட்டு. அதே வேலையை வந்து வீட்டு வாசலில் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிற மாதிரி வயசானவங்க, கர்ப்பிணி பெண்கள், ஊனமற்றவர்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமை வந்து இந்த தடவை கண்டினியூ பண்ணுறோம் அதே பேரில் அப்படின்னு இருக்காங்க. என்ன அதே பேர்லேயே கண்டினியூ பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக வந்து இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சுட்டாங்க. இப்படி வந்து கட்சி தலைவர்களுடைய பெயரோடு வந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுவாங்க, மாற்றிடுவாங்க. இந்த தடவை மாண்புமிகு மகளிர் திட்டம்னு மாற்றுறாங்க. ஆனால் இந்த தாயுமானவர் ஸ்கீம் வந்து பொதுவான பேரில் தானே இருக்குது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. அதனால் வந்து தாயுமானவர் ஸ்கீம் இன்னும் இருக்குது. எல்லாருக்குமே வயசானவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு நம்ம வாங்கிக்க முடியும். இல்லை நாங்கள் தான் போய் வாங்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி வச்சிடலாம். ரேஷன் கடையில் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வச்சிட்டிங்கன்னா அவங்களே கொண்டு வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க.
அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கீமை இப்பயும் இருக்குது. இந்த மாதமும் எல்லாரும் வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல, ஆட்சி மாறியும் கூட அந்த விஷயத்தை மாற்றலேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டிருக்காங்க. இது ஒரு பெரிய அப்டேட்டாக வயதானவர்களுக்காக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்கல்ல, தரமெல்லாம் செக் பண்ணுறவங்கள வந்து சொல்லியிருக்காங்க, ரேஷன் கடையில் பொருள் வந்து தரமாக கொடுக்குறாங்களான்னு பாருங்கள், கரெக்டாக கொடுக்குறாங்களான்னு பாருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. என்ன கரெக்டாக கொடுக்குறாங்களா பார்க்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெராசுகள் வந்து நம்ம வந்து அளக்கும் போது வாங்கக்கூடியவங்களுடைய கண்ணில் படுற மாதிரி இருக்கணுமாமா. ஏன்னா தராசில் என்ன இருக்குன்னே தெரியாத மாதிரி எப்படியே ஒழிச்சு வச்சு போடுறாங்க. 1 லிட்டர் கேட்டால் 3/4 லிட்டர் தான் ஊற்றுறாங்க. 1 கிலோ வாங்கினா ஒரு 800 கிராம் தான் போடுறாங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் 100 கிராம் 200 கிராம் அடித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து இப்போ ரேஷன் கடையில் ஒரு 1500 2000 பேர் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. 2000 பேர்த்துட்டு 100 கிராம் சர்க்கரை எடுத்தாவே போதும். அது வந்து உங்களுக்கு எப்படி ஆயிரும், பல கிலோ கிராம் வந்து வந்துடும். அப்போ ஒருத்தவங்கள்ட்ட இருந்து ஒட்டுமொத்தமாக எடுத்தோம்னா நம்ம மாட்டிப்போன்னு சொல்லிட்டு எல்லாத்துட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. அதனால வந்து தராசுகள்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும், அதில் நீங்கள் ஊழல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. அதை செக் பண்ணுறதுக்கும் அமைச்சிருக்காங்க. எல்லாரும் கரெக்டாக கொடுக்குறாங்களா, க்ளீனாக வச்சுருக்காங்களா, ஏமாற்றி விற்கிறாங்களா, அதுக்கப்புறம் அதனுடைய தரம் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. தரம் அப்படிங்கிறது வந்து ஒரு கடையுடைய சம்மந்தமான விஷயம் கிடையாது. கவர்மெண்ட் கொடுக்குறது தான் அவங்க கொடுக்குறாங்க. அதனால வந்து கவர்மெண்ட் தான் தரத்தை வந்து உயர்த்தணும். தரத்தை உயர்த்த போகிறோம் அப்படிங்கக்கூடிய தகவலும் சொல்லியிருக்காங்க. பொதுவாக இப்போ எது தரமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை ஓகே தான், கொஞ்சம் மண்ணாக இருந்தாலும் சர்க்கரையெல்லாம் வந்து அப்படி தான் வாங்கிக்கிறாங்க. இந்த பருப்பு கோதுமை இதெல்லாம் கூட ஓகே. அரிசி தான் ஒவ்வொரு சமயத்தில் ஒரு மாதிரி வந்துட்டு இருக்கு. அதை கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும், நார்த் இந்தியன்ஸில் அதை வாங்கி தான் சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த கோதுமையை வாங்கி தான் வந்து ரொட்டி போட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய பேர். இன்னும் கொஞ்சம் வந்து தரம் வந்து அதிகப்படுத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்கள்லாம் முன்னாடி கிடச்சிட்டு இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் கிடைக்கிறதே கிடையாது. லிஸ்ட்டில் இருந்துச்சு, இதெல்லாம் கொடுக்க போகிறோம் அதெல்லாம் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு கொரோனா காலத்தில் நிறைய வந்து கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எங்களால் முடியலன்னு விட்டுட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஏதாவது வந்து கொடுக்க முடியாத பொருள் இருந்தால் அதையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுக்க போகிறோம் அப்படின்னு இருக்காங்க. பரவாயில்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நல்ல அறிவிப்பு தான். ஃபுட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி செக் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. என்ன ஒரே டிபார்ட்மெண்ட் கீழே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபுட்டு அந்த பொருளாக வாங்குறாங்களே அதை ஒருத்தவங்க வந்து டீல் பண்ணுவாங்க. இது சம்மந்தமான கம்ப்ளைண்ட் புகார்லாம் ஒருத்தவங்க டீல் பண்ணுவாங்க. இது கொண்டு வரக்கூடிய ட்ரக் ஒருத்தவங்க டீல் பண்ணுவாங்க. இப்படி தனித்தனியாக இருக்கிறனால ரேஷன்ஸ் கடை சம்மந்தமான ஏதாவது ஒரு புகார் வந்தால் அதை டீல் பண்ண முடியாமல் இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு 4 குரூப் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்கன்னா, யாரையாவது சொன்னோம்னா உடனே இவங்க அவங்க மேலே அவங்க மேலேன்னு சொல்லிட்டு பழிய போட்டிருந்தாங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வராங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, யார் மேலேயும் பழி போட முடியாது. ஒரு விஷயம் வருதுன்னா அவங்க என்ன பண்ணுவோம், கரெக்டாக செஞ்சுதான் ஆகணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வேலையை இன்னும் வந்து கரெக்டாக செய்ய வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா வந்து அவங்க தப்பிக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே கொண்டு வந்து அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கண்காணித்து செஞ்சு ஆக்ஷன் எடுத்து கரெக்டாக சப்ளை பண்ணி அந்த மாதிரி எல்லாமே வந்து அவங்களே கொண்டு வர போகிறதாக சொல்லியிருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கைன்னு தான் பார்க்கப்படுது. இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ரேஷன் கார்டு சம்மந்தமான அப்டேட்டுகள். இன்னும் உங்களுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் வந்து அடுத்தடுத்து வரும்போது நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. முக்கியமாக பெண்கள் வந்து இந்த கூட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் வந்து எல்லாருக்கும் சேர்த்து ஒரு ரேஷன் கார்டுலேயே பேர் வச்சுருப்பீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க. கூட்டு குடும்பத்திலே இருந்தாலுமே வந்து கணவன் மனைவி குழந்தைகளுக்கு தனியாக ரேஷன் கார்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு வருஷம் பொங்கல் காசு கிடைக்குது, அரிசி கிடைக்குது, சக்கரை கிடைக்குது. நாளைக்கு ஒரு மகளிர் திட்டம்னா உங்கள் பேரை குடும்ப தலைவின்னு கொடுக்கலாம். இல்லாட்டினா ஒரு கார்டில் உங்களுடைய மாமியார் பேர் மட்டும் இருந்தால் அவங்க தான் குடும்ப தலைவி கொடுக்க முடியும். ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ரேஷன் போட்டு வச்சுக்கோங்க.